சேனல் சப்ஸ்கிரைபராக எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, போன பதிவில் கிரகங்களின் பார்வை பற்றி நாம் பார்த்திருந்தோம். சூரியன் முதல் சுக்கிரன் வரை பார்த்திருந்தோம். அதனுடைய 2வது பார்ட்டாக இந்த பதிவை நாம் ஆரம்பிக்கிறோம். சுக்கிரன் வரை போன பதிவில் பார்த்தோம். அதற்கு அடுத்து குருவனுடைய பார்வையிலிருந்து இந்த பதிவை தொடங்குகிறோம். குருவனுடைய பார்வை என்பது ஜோதிட ரீதியாக 5, 7, 9ஆம் பார்வை கொண்டவராக குருவனுடைய பார்வை அமைகிறது. குரு பகவான் மிக சிறந்த சுப கிரகமாகவும், தெய்வீக பார்வை கொண்ட கிரகமாகவும் குருவின் பார்வை வர்ணிக்கப்படுகின்றது. பராசர மகரிஷி குருவினுடைய பார்வை பற்றி விமர்சிக்கும் போது, குருவினுடைய பார்வை என்பது அந்த பார்வை பட்ட இடமெல்லாம் நேர்மறை ஆற்றலை விரிவுபடுத்துகிறது. அதேபோல பார்வைப்படும் இடம் மேன்மை அடைகின்றது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் நீங்கி அந்த இடத்திற்கு தேவையான தெய்வீக அருள் கிடைக்கின்றது என்று குருவினுடைய பார்வையை வர்ணிக்கின்றார். குருவினுடைய பார்வையில் 5ஆம் பார்வை என்பது புத்திசாலித்தனத்தையும், குழந்தைகள் பலம், குழந்தைகளால் பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெற்றோர் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்வதற்கு தேவையான ஆற்றல், அதேபோல குருவினுடைய 5ஆம் பார்வை என்பது ஒருவருக்கு படைப்பாற்றலை உருவாக்கி கொடுக்கும். அதேபோல ஒரு அதிகாரத்தையோ, ஒரு நிலையோ அடைவதற்கு தேவையான ஒரு உந்து சக்தியையும், ஒரு தெய்வீக சக்தியையும் அவருக்கு உண்டாக்கி கொடுக்கும் 5ஆம் பார்வை. குருவனுடைய 7ஆம் பார்வை என்பது ஞானம், ஒழுங்கான ஒரு உறவு முறையை ஒழுங்காக மெயின்டெயின் பண்றது, வாழ்க்கையை ஒழுங்கா மெயின்டெயின் பண்றது போன்ற வாழ்க்கையை செம்மப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக குருவினுடைய 7ஆம் பார்வை வர்ணிக்கப்படுகின்றது. இதேபோல குருவினுடைய 9ஆம் பார்வை என்பது தர்மத்தை போதிப்பதாகவும், ஒரு செயலில் ஒரு ஜாதகர் ஈடுபடும்போது இதில என்ன தர்மம், இதில என்ன நியாயம் என்று சிந்தித்து செயல்படுவதற்கான தன்மையையும், ஆன்மீக ரீதியான பாதைக்கு மனிதனை கூட்டிச் செல்வது. அதேபோல போன பிறவியினுடைய பூர்வ புண்ணியங்களை, அதிர்ஷ்டங்களை அந்த ஜாதகருக்கு எடுத்துக் கொடுப்பது போன்ற 9ஆம் பார்வை, குருவினுடைய 9ஆம் பார்வை வர்ணிக்கப்படுகின்றது. குருவினுடைய பார்வை என்பது பொதுவாக அந்த 5, 7, 9ஆம் பார்வை என்பது அனைத்துமே புத்திசாலித்தனமான பிள்ளைகள் பிறப்பது, அந்த பிள்ளைகளினால் பெற்றோருக்கு நன்மை கிடைப்பது, அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றுவதற்கு தேவையான அந்த சுபபலம், ஒரு வருமானமா அல்லது மற்ற விஷயமா, அதுக்கு சுபபலம் அவங்களுக்கு கிடைக்கிறது. சமூகத்தில் ஒரு கௌரவம் உண்டாவது, ஆன்மீகத்தை நாடக்கூடிய மனிதர்களுக்கு அந்த ஆன்மீகத்தில் முன்னேற்றம் கொடுப்பது, அதிர்ஷ்டத்தை நாடக்கூடிய மனிதர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி வரச் செய்வது போன்றவை இந்த குருவினுடைய பார்வையாக அமைகின்றது. குருவினுடைய பார்வைக்கு எதிர்மறையான பலன்களும் உண்டு. சரியான குரு ஜாதகத்தில் இல்லை என்றால், சில ஓவர் பலமாயிட்டாலும் கூட, அ அவருடைய பார்வை அதிகமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது, அ சில நேரங்கள்ல வந்து அசால்ட்டான ஒரு கட்டத்துல இருந்து அதனால தவறான முடிவுகளை எடுப்பது, சில நேரங்கள்ல சிலரை மதிக்காம தவறுவது, அவர்களை மதிக்கா தவறுவதனால் அ மதிக்கக்கூடாதவங்களுக்கு மதிப்பு குடுத்துறது. அதனால நல்லவங்க பக்கத்துல இல்லாம போகுறது, அல்லது பலமானவங்க பக்கத்துல இல்லாம போறது. இது மாதிரியான விஷயத்த வந்து குருவினுடைய அசுப குருவாகும்போது அது போன்ற ஒரு பார்வையை ஏற்படுத்தி குடுப்பார். அடுத்ததாக செவ்வாய் பகவான் பார்வையை பார்க்கலாம். அ பொதுவாக பார்வை என்றாலே குரு பார்வையை தான் அதிகமாக சொல்வார்கள். ஆனால் செவ்வாயினுடைய பார்வை என்பது ரொம்ப பலமான ஒரு பார்வை என்று பல நூல்கள் சொல்லப்பட்டுள்ளன. செவ்வாயினுடைய பார்வைக்கு சக்தி உள்ள பார்வை என்று சொல்லப்படுது. சக்திமான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு செவ்வாயினுடைய பார்வை உத்வேகமும், உற்சாகமும், நெருப்பு பார்வையாக தெறிக்கக்கூடிய பார்வையாகவும், அதிரடியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய பார்வையாகவும் செவ்வாயினுடைய பார்வை இருக்கின்றது. எதைச் செய்தாலும் அதனுடைய பலத்தோட செய்வார் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை என்பது குடும்ப அமைதியை ஒரு குலைக்கக்கூடியதாக, மன அமைதியை பாதிக்கக்கூடியதாக, உணர்ச்சிகளுக்கு ஆக்ரோஷம் தரக்கூடிய தன்மையை கொடுக்கும் 4ஆம் பார்வை. அதே நேரத்தில் சுபத்தன்மையோடு இருந்தால் அப்படியே ஆப்போசிட்ல ஒரு உத்வேகத்தோடும், மனதிடத்தோடும் ஒருவர் செயல்படுவதற்கும், ஒரு கலையோ, ஒரு விடாப்பிடியாக ஒன்றையோ செய்து அதில் தன்னை ஆளாக்கிக் கொள்வது என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில். ஒரு 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 விஷயத்துல ஆளாக்கிக் கொள்ள தன்னை தானே ஆளாக்கிக்கிட்டான் அப்படிங்கிறது மாரி ஒரு தன்மையை 4ஆம் பார்வை கொடுக்கும்.
7ஆம் பார்வை என்பது உறவுகள் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக, அஃபெக்ஷன், இன்டராக்ஷன் குடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் அதில ஒரு மோதல்களையும், சச்சரவுகளையும் குடுக்கும். நீயா நானா என்ற விஷயத்தையும் ஏற்படுத்திக் குடுக்கும். ஸ்ட்ராங்கா செவ்வாய் இருந்தாங்கன்னா, ஒரு டீப்பான ஒரு உறவை 7ஆம் பார்வை ஏற்படுத்திக் குடுக்கும். ஆ 8ஆம் பார்வை என்பது செவ்வாயுடைய 8ஆம் பார்வை என்பது கொஞ்சம் அசுபமான பார்வை. அபாயங்கள், விபத்துக்கள், மறைமுகமான ஒரு எதிரிகளை உண்டாக்குவது. 8ஆம் பார்வை என்பது அ தன் சொந்த வீட்ட பார்த்துட்டாருன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மற்ற இடங்கள பார்க்கும்போது அந்த 8ஆம் பார்வை என்பது, ஒரு அந்த இடத்துக்குரிய ஒரு சில விஷயத்த திடீர்னு ஒரு அதிரடியா அத குறைக்கிறது, மாற்றத்த கொண்டு வரது போன்ற விஷயங்கள செய்வார். செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வை. பொதுவாக செவ்வாயினுடைய பார்வை என்பது, அ பலதீபிகை போன்ற நூல்கள் என்ன சொல்கின்றன, சக்தி வாய்ந்த பார்வை, மாற்றத்தை ஏற்படுத்தும் பார்வை, உத்வேகத்தை தரும் பார்வை. அதே நேரத்தில் சரியாக அமையவில்லை என்றால், அதிரடியான டக்குனு அடிச்சு ஒருத்தர வீழ்த்துறதுக்கும் செவ்வாயினுடைய பார்வை தன்மை சொல்லும். செவ்வாயுடைய பார்வை. இதுல நேர்மறையான தன்மை என்பது, பாசிட்டிவ் சைடு என்பது செவ்வாயுடைய பார்வை என்பது. நல்ல செவ்வாயா இருந்து பார்வை பார்த்து விட்டால், அது 4, 7, 8 எந்த பார்வையா இருந்தாலும், நல்ல செவ்வாயா இருந்து பார்வை பார்த்து விட்டால், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை அந்த ஸ்தானத்திற்கு, அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திக் கொடுப்பார். சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடையும், அதேபோல வாழ்க்கையில் ஏதேனும் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டக்குனு அதுல தப்பிச்சு போகக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்பையும், அந்த வேகத்தையும், அந்த ஒரு தப்பிச்சு செல்லக்கூடிய அந்த ஆற்றலையும் அந்த ஜாதகருக்கு குடுப்பார். எதிர்மறை என்று பார்க்கும்போது, குடும்பத்தில் தேவையற்ற சச்சரவுகளை குடுப்பது, நீயா நானா என்பது போன்ற நேரத்தை ஏற்படுத்துவது, முன்கோபமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், உறவுகளில் விட்டுக் கொடுக்காத ஒரு நிலை, வைராக்கியம், ரோஷம், அதேபோல உடல் அளவில் பிசிக்கலா பார்க்கும்போது விபத்துக்கள், காயங்கள் போன்ற இரத்த அழுத்தங்கள், இதெல்லாம் செவ்வாயுடைய எதிர்மறை பார்வைக்கு இருக்கக்கூடிய விளைவுகள். அடுத்ததாக சனி பகவானை பார்க்கலாம். சனி பகவானை பொறுத்தளவுக்கு கர்மகாரகன். அவர் பார்வை என்பது கர்மாவை நடத்திச் செல்லும் என்று நூல்கள் சொல்கின்றன. உத்தரகாலாமிர்தம் என்ற ஜோதிட சிறந்த நூல். அது வந்து சனியினுடைய பார்வை என்பது தாமதப்படுத்தும், காலத்தை வழிநடத்திச் செல்லும். அந்த ஜாதகம் அந்த எந்த ஸ்தானத்த பார்க்குறோமோ, அந்த ஸ்தானத்துக்குரிய காரகத்தை வழிநடத்திச் செல்லக்கூடிய தன்மை கொண்டது. கடின உழைப்பை அந்த ஸ்தானத்திற்கு ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியது. நல்லா சனி பகவான் இருந்தார்னா, அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் சனி பகவான் என்று நூல்கள் சொல்கின்றன. சனி பகவானுடைய பார்வையில் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வையில் 3ஆம் பார்வை என்பது ஒரு ஜாதகருக்கு தைரியத்தையும், முயற்சியில் தாமதத்தை கொடுத்தாலும் விடாப்பிடியாக அதில் இருந்து அதில் வெற்றி காணக்கூடிய உழைப்பையும் 3ஆம் பார்வை ஏற்படுத்திக் கொடுக்கும். அதேபோல சனியினுடைய 3ஆம் பார்வை என்பது பொறுமையை உண்டாக்கி கொடுக்கும். அ டக்குனு அவசரப்படாம பொறுமையா இருந்து அதை நகர்த்துறதுக்கு தேவையான பலத்த வந்து அந்த ஜாதகருக்கு உண்டாக்கி கொடுக்கும். சுபத்தன்மையோடு இருக்கும்போது. 7ஆம் பார்வை, சனியினுடைய 7ஆம் பார்வை என்பது அ உறவுகளில் அ கணவன், மனைவி, அம்மா, தந்தை இந்த உறவுகள பொறுத்தளவுக்கு 7ஆம் பார்வை சனி பகவான் அந்த உறவுகள் சார்ந்த கிரகத்தையோ, அந்த ஸ்தானத்தையோ பார்த்தாங்கன்னா, அந்த உறவுகளில் ஒரு முதிர்ச்சியையும், பக்குவத்தையும் அதிகப்படுத்தி குடுப்பார். அ தீவிரத்தன்மையும் கொண்டு வருவார். சரியாக அமையாம 7ஆம் பார்வையா பார்த்தார் என்றால், தாழ்த்தி நினைச்சுக்கிறது, தாழ்வா கருதுறது போன்ற விஷயங்களை உறவுகள்ல குடுப்பாரு. தாழ்வா நினைச்சுறது, தாழ்வா கருதுகிறது. அந்த சமயத்துல அவங்கள கண்டுக்காம அடுத்த கட்டத்துக்கு போயிறது. வாழ்க்கை நிகழ்வுகள் அவர்களை முக்கியத்துவப்படுத்தாமல் போய்விடும். 7ஆம் பார்வை சுப பார்வையாக இருக்கும்போது. அந்த காரகத்துவத்தை முக்கியப்படுத்தாமல் எந்த ஸ்தானத்த பார்க்குறாரோ, அந்த காரகத்துவத்தை முக்கியப்படுத்தாமல் கடந்து போற மாரி நிலைமை ஏற்படும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது தொழிலை வலுப்படுத்தும் பார்வை. அதேபோல ஒரு முன்னேற்றத்தை தரும் பார்வையாக, அ எப்படி செவ்வாயுடைய பார்வை 8ஆம் பார்வை கொஞ்சம் அசுப பார்வைன்னு சொன்னானோ, அதே மாரி சனியுடைய 10ஆம் பார்வை என்பது ஒரு நல்ல பார்வை. சனி பகவான் நல்லா இருந்துட்டு 10ஆம் பார்வை பார்க்கக்கூடிய இடம் என்பது தொழிலை வலுப்படுத்தக்கூடும். அந்த ஜாதகரை காப்பாற்றக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்திக் கொடுக்கும். முன்னேற்றத்தை மெதுவாக ஏற்படுத்திக் கொடுக்கும். இப்ப 10ஆம் ஸ்தானமோ, 10ஆம் ஸ்தானாதிபதியோ பலவீனமா இருக்காங்க. ஆனா சனி பகவான் நல்லா இருந்து அந்த 10ஆம் ஸ்தானத்தையோ, 10ஆம் அதிபதியோ பார்த்தாங்கன்னா, அவங்கள வந்து தொடர்ந்து அந்த இடத்துல உழைக்க வச்சு, அவங்களுக்கு எது வரலையோ, அத வர வைக்கக்கூடிய ஒரு பலத்தை ஏற்படுத்திக் கொடுப்பார். அதான் நான் சொன்னேன் இல்லையா? தொழிலை ஒரு வலுப்படுத்தக்கூடியவனாகவும், தொழில் திறமையை வெளிப்படுத்தக்கூடியவனாகவும், கர்மப்படி படிப்படியா அவனுக்கு ஒரு முன்னேற்றத்தை அந்த இடத்துல அந்த பார்வை ஏற்படுத்தி தரும் அந்த காரகத்துவத்துக்கு. எந்த ஸ்தானத்த பார்க்குறானோ, அந்த ஸ்தானத்துக்கான தன்மையை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுத்திக் கொடுப்பார். ஆ நேர்மறையான தன்மை என்று அதாவது 3, 7, 10
எந்த பார்வையா இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வைக்கு நேர்மறையான பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்க்கும்போது, பொறுமை, நிதானம், கடின உழைப்பை அந்த ஸ்தானத்திற்கும், அந்த ஸ்தானத்தினால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பலனையும் ஏற்படுத்திக் கொடுப்பார். முக்கியமாக உழைக்க வேண்டிய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 10, 11 இது போன்ற ஸ்தானங்களில் சனியினுடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்து படும்போது, அது நிலையான வெற்றியையும், முதிர்ச்சியான ஒரு சிந்தனையையும் தன்னுடைய தொழிலில் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல சிந்தனைக்குரிய ஸ்தானங்களிலோ, அல்லது படிப்புக்குரிய ஸ்தானங்களிலோ சனி பகவான் பார்த்தால் தாமதமான படிப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட, தொடர்ந்து அதில் ஈடுபடும்போது, அவருக்கு நல்ல நேரம் வரும்போது, அத அவர் மறுபடியும் அவர் காப்பாற்றிக் கொடுக்கும். எதிர்மறையான சனியினுடைய பார்வைக்குள்ள எதிர்மறை தன்மை என்பது சனி பகவான் என்றாலே டிலே, தாமதம். ஸோ எந்த ஸ்தானத்துல இருக்காரோ, அல்லது எந்த ஸ்தானத்த பார்க்குறாரோ, அங்க கொஞ்சம் டிலே பண்ணுவாரு அந்த ஸ்தானத்திற்கு. எவ்வளவு உழைத்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் தாமதப்படும். தாமதப்படுறதையே கீழே மனசோர்வை ஏற்படுத்தும். அத வேண்டான்னு பாதியிலே விடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். நம்மளாலே தாழ்த்திக் கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் உண்டாகும் இல்லையா? அது போன்ற விஷயங்கள் எதிர்மறை சைடாக சனியினுடைய பார்வைக்கு இருக்கின்றது. இப்ப ஒருத்தருடைய திருமண ஸ்தானத்த சனி பகவான் கடுமையா பார்க்குறாருன்னா, திருமணம் டிலே ஆயிட்டே இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். இது போன்று. அடுத்து ராகு பகவானுடைய பார்வை. ராகு பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டும் தான் உண்டு என்று பல ஜோதிட நூல்களும், 5, 7, 9ஆம் பார்வை உண்டு என்றும் சில நூல்களும் சொல்லி வருகின்றன. பொதுவாக சனி பகவானை, செவ்வாய் பகவானை மாரி ராகு கேது செயல்படுவாங்க. நம்ம கூட பார்த்திருக்கோம். 5ஆம் பார்வை, ராகுவுடைய 5ஆம் பார்வை என்பது அறிவு மற்றும் அ ஒரு ஊக தன்மையை கொண்டு வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதேபோல ராகு பகவானுடைய 5ஆம் பார்வை என்பது அந்த ஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய பலன்களை ஓவரா கற்பனை பண்ணிக்கக்கூடியது. அதிகமாக எடுத்துக்கக்கூடியது. இப்ப ஒரு காதல் இருக்கு. காதல் ஸ்தானத்த ராகு பார்த்துட்டாருன்னா, அந்த பொண்ணு காதலிக்கவே இல்ல. ஆனா இவர் காதல் அதிகமா எடுத்துக்குவார். ஓ! காதலிக்கிறாங்க போல அப்படின்னு எடுத்துக்குவார். கொஞ்சம் அதிகமா அத எடுத்துக்கிறது. அப்ப அதிகமா ஒரு விஷயத்த எடுத்துக்கும்போது, அது சரியா அங்க அது இல்லாதபோது ஏமாற்றம் உண்டாக்கும் இல்லையா? அது 5ஆம் பார்வை. ராகுவினுடைய பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை என்று பார்க்கும்போது, வழக்கத்துக்கு மாறான ஒரு 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 சிந்தனையையும், ஒரு நிலையற்ற ஒரு தன்மையையும் 7ஆம் பார்வை, ராகுவுடைய 7ஆம் பார்வை குடுக்கும். ஆ இவர் ஒன்று வேணும்னு சொல்றது, இன்னொன்று வேண்டாம்னு சொல்றது போன்ற பலனை ராகுவுடைய பார்வை வந்து ஏற்படுத்திக் கொடுக்கும். 7ஆம் பார்வை. 9ஆம் பார்வை என்பது ராகுவுடைய பார்வையில் 9ஆம் பார்வை கொஞ்சம் பலமான பார்வை என்று சில நூல்கள் சொல்கின்றன. வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது, வெளியாட்களிலிருந்து ஒரு வருமானத்தையோ, பலத்தையோ ஏற்படுத்திக் கொடுப்பது. ஒரு சிந்தனையே புது சிந்தனையாக, புது பிலாசபியா அவருடைய தாட் இருக்கிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்தும். பராசர மகரிஷி சொல்கின்றார், ராகுனுடைய பார்வை என்பது பார்க்கக்கூடிய இடத்திற்கோ அல்லது பார்க்கும் கிரகத்துக்கோ ஆசையையும், மாயையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்று பராசர மகரிஷி சொல்கின்றார். நேர்மறை விஷயம், பாசிட்டிவ் சைடு என்பது ராகுனுடைய பார்வைக்கு நவீன தொழில்நுட்பங்களுக்கான அறிவை ஏற்படுத்தி கொடுப்பது ஒருவருக்கு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு மனிதர்களை, அந்நியர்களை தனக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வது. குறுக்கு வழிகளில் சில இடங்களில் சென்று லாபமோ அல்லது முன்னேற்றமோ அடைவதற்கான வாய்ப்பை காட்டுவது. எதிர்மறை சைடு, நெகட்டிவ் சைடு என்று பார்க்கும்போது கொஞ்சம் பேராசை, பேராசை, அந்த இல்லூஷனான விஷயங்கள கண்டு ஏமாறுறது, நிலையற்ற உறவுகளாக வைத்துக் கொள்வது, தவறான முடிவுகள் எடுத்து நற்பெயர்களுக்கு பாதிப்பை தருவது, ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷனுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்து கேதுவுடைய பார்வை. கேதுவனுடைய பார்வை என்பது ஒரு ஆன்மீக பார்வையாகும். கிரகமே ஆன்மீக கிரகம் கேது. ஆனா 5ஆம் பார்வை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திலிருந்து ஒருவரை ஒருவரை உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பத்திற்கு சிந்தனை கொடுப்பது. இது நல்லதா? இது கெட்டதா? இதுல எது சேரணும்? எத சேரக்கூடாது? இது போன்ற தன்மையை 5ஆம் பார்வை குருவுக்கு எப்படி 5ஆம் பார்வை சொல்லணும் அது மாதிரி. கேது பகவான் 7ஆம் பார்வை என்பது திருமண வாழ்வில் கொஞ்சம் சவால்களை, ஆன்மீக ரீதியான உறவுகளை ஏற்படுத்தி திருமண வாழ்வில் சவால்களை கொடுக்கக்கூடியது. அதேபோல வந்து பிரிவு அல்லது சில விஷயத்துல ஒதுக்கி நிக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு ஜாதகருக்கு கொடுப்பது. கலந்து பழகாம ஒதுங்கி நிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பது. அது நல்லதுக்காகவும் இருக்கலாம், கெட்டதுக்காகவும் இருக்கலாம். அது கேதுனுடைய தன்மையை பொறுத்து. அடுத்து கேதுனுடைய 9ஆம் பார்வை நல்ல பார்வை. மோட்சம், மோட்சமான தன்மையை தேடி போவது. அதேபோல ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலையை தேடி போவது. எந்த ஒரு சாஸ்திரமோ, எந்த ஒரு துறையிலும் ஈடுபட்டாலும், அந்த சாஸ்திரத்திலும், அந்த துறையிலும் அவருக்குன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு அறிவு இருக்கும். அது 9ஆம் பார்வை, கேதுனுடைய 9ஆம் பார்வை. கேதுவுடைய 5ஆம் பார்வை கூட அந்த பலன் உண்டு. கேதுவினுடைய பார்வை பற்றி உத்தர காலாமிருதம் என்ற நூலார்
கேதுனுடைய பார்வை என்பது பொருள் சார்ந்த பற்றுதலை, தூண்டுதலை குறைத்து, ஆன்மீக பாதையில் ஒருவனை எடுத்துச் செல்கின்றது என்று சொல்கின்றது. அதேபோல பிராக்டிகல் லைஃப்ல பார்க்கும்போது, அ பெனிஃபிட்ட விட நாலெட்ஜ்க்கும், பெனிஃபிட்ட விட தன்னுடைய அந்த கேரக்டரைசேஷனுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற மாரி அந்த ஜாதகத்த கூட்டிட்டு போவார் கேது பகவான். இது அவருடைய பாசிட்டிவ் சைடு. அதேபோல அ நெகட்டிவ் சைடு என்று பார்க்கும்போது, குடும்பம் மற்றும் உறவுகளின் மீது ஒரு பற்றற்ற தன்மைய, டிட்டாச்மென்ட்ட குடுக்குறது. எந்த ஸ்தானத்த பார்க்குறாரோ, அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் மீது அந்த தாக்கத்த குடுப்பாரு. ராகு மேல குடுக்க முடியாது. ராகுக்கு பதிலா அந்த அந்த ஸ்தானத்தின் மீதோ, அந்த கிரகத்தின் மீதோ குடுப்பாரு. தனிமையான ஒரு ஃபீல் அதிகமா இருக்கும். தனியா இருக்கணும்னு தோண வைக்கக்கூடியது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கேதுனுடைய பார்வைக்கு இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைடு. ஆக போன பதிவில் பார்த்ததனுடைய பாக்கியாக இந்த பதிவில் பார்த்தோல் மிக விரிவாக குருவினுடைய பார்வையிலிருந்து கேதுனுடைய பார்வைக்குரிய அந்த தன்மை, அதனுடைய பலன், பாசிட்டிவ், நெகட்டிவ் சைட் மாரி ஒரு டீட்டெயிலா அந்த வீடியோ பதிவுல பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி, இந்த அளவில் இந்த பதிவை